ஏழுமலையான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் மற்றும் ஏழுமலையான் பாலிடெக்னிக் காலேஜ் நன்னிலம். கட்டண சலுகையுடன் டிகிரி மற்றும் டிப்ளமோ படிப்புக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி உயர்த்தி வழங்கப்படும் என்று அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜா விவரிக்க கேட்போம். ராஜா, இப்ப அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி உயர இருக்கிறது. அது தொடர்பான அறிவிப்பும் தமிழக அரசு தரப்பிலிருந்து வெளியிடப்பட்டிருக்கிறது என்று அறிகிறோம். இந்த அறிவிப்பின் முக்கிய அம்சங்கள் என்ன, விரிவாக விவரிங்க. அரசு அலுவலர்களுக்கான அகவிலைப்படியை 2% உயர்த்தி தற்போது தமிழக முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். அவர் தற்போது வெளியிட்டுள்ள அந்த அறிவிப்பில் அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு 58% உள்ள அகவிலைப்படி 1/1/2000 அதாவது முன்தேதியிட்டு கொடுத்துறாங்க. ஜனவரி மாதம் முதல் ஜனவரி 1, 2026 முதல் 60% உயர்த்தி வழங்கப்படும் என தற்போது தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் உத்தரவிட்டுள்ளார். அதாவது மக்கள் நலனை முன்னிறுத்தி மக்களுக்காக பல்வேறு நலத்திட்டங்களை வகுத்து செயல்படுத்தி வரும் நடவடிக்கைகள் மேற்கொள்ள உறுதிமொழி அளித்துள்ளது இந்த அரசு. ஆகையால் இந்த திட்டங்களை வடிவமைப்பதிலும் அவற்றை முழு வீச்சில் நடைமுறைப்படுத்துவதிலும் உள்ள அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களுடைய பங்கு முக்கியமாக வகிக்கிறது. அவர்களின் நலனை, அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் நலனை கருத்தில் கொண்டு மத்திய அரசு பணியாளர்களுக்கு 1/1/2026 அதாவது கடந்த ஜனவரி 1ஆம் தேதி முதல் 58% உள்ள அகவிலைப்படி 60% உயர்த்தப்பட்ட உள்ள நிலையில் மாநில அரசு, தமிழக அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு அதே போல அதை பயன்பெறும் வகையில் 60% மத்திய அரசை பின்பற்றி அந்த அகவிலைப்படியை 58%-இலிருந்து 60% உயர்த்தி தற்போது ஆணையிடப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதனால் 58% அகவிலைப்படி 2% உயர்ந்ததால் சுமார் 16 லட்சம் அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள், ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறுவார்கள். இதனால் ஆண்டொன்றுக்கு அரசுக்கு 1230 கோடி ரூபாய் கூடுதல் செலவினம் ஏற்படும். அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள், ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் நலன் கருதி இதற்கான கூடுதல் நிதியை அரசே ஒதுக்கீடும் செய்யும் என தற்போது தமிழக முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். அதாவது அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான அகவிலைப்படி மத்திய அரசை தொடர்ந்து 58%-இலிருந்து 60% தற்போது 60% தற்போது உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த உயர்வு என்பது முன்தேதியிட்டு அதாவது பின்தேதியிட்டு கொடுக்கப்படுகிறது. ஜனவரி 1ஆம் தேதி முதல் இந்த உயர்வு என்பது பொருந்தும் என தற்போது முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். விரிவான விவரங்களை வழங்கியமைக்க நன்றி ராஜா. மாநில அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களும் பயன்பெறக்கூடிய வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. முன்தேதியிட்டு 1/1/2026 முதல் மாநில அரசு பணியாளர்களுக்கும் அகவிலைப்படி உயர்த்தி வழங்க ஆணையிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் 58% இருந்த அகவிலைப்படி தற்பொழுது 2% உயர்ந்து 60% உயர்த்தி வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக அரசுக்கு 1230 கோடி ரூபாய் கூடுதல் செலவினம் ஏற்படும் என்றும் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த செய்திக்குறிப்பில் தகவல் வெளியாகியுள்ளது. ஏழுமலையான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் மற்றும் ஏழுமலையான் பாலிடெக்னிக் காலேஜ் நன்னிலம். கட்டண சலுகையுடன் டிகிரி மற்றும் டிப்ளமோ படிப்புக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.